தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை மகம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 129 டிகிரி சிம்ம ராசி கன்னியா லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அதாவது 2024வது வருடமே பிறக்கப்படுது. அந்த தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம் அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா இந்த பிரபஞ்சம்ன்றதை பற்றி தான் துல்லியமாக அந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ராசியாதிபதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் தான் இந்த வருடம் பிறக்கப்படுது அல்லது இந்த மாதம் பிறக்கப்படுது. ஜனவரி மாதம், ஜனவரி மாதத்துக்கு தான் நம்ம பலன் சொல்கிறோம். வருட பலன்கள் இதுக்கு முன்னைக்கே நம்ம சொல்லிட்டோம். அப்போது இதுவரைக்கும் ராசியாதிபதி வக்ரத்தில் இருந்ததால் ஒரு 3-4 மாத காலமாக தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 3-4 மாதமாக கூட சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லலாம். 6-7 மாதம் வரைக்கும் கூட சொல்லலாம். 7 மாதத்தில் இருந்து ஒரு சில நண்பர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும். ஆனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரக்கூடிய ஒரு தருணமாக ஜனவரி மாதம் வரப்போகுது. வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தருணமாக ஜனவரி மாதம் வரப்போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருடைய வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வந்து சூரிய பகவானோட சேர்ந்து சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. இதனால் ஒரு சில நண்பர்களுக்கு சுய தொழில் கை கொடுக்கும். ஏற்கனவே ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ரொம்ப நட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க, வேறு ஏதாவது வேலை செய்யலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அப்படின்னா வேறு வேலை உங்களுக்கு அவசியம் இல்லாமல் நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலையிலேயே ஒரு சம்பாதனையை கொடுத்துவிடும் இந்த பிரபஞ்சம். இந்த 2024வது வருடத்தில் வரக்கூடிய முதல் மாதமான ஜனவரி மாதத்திலேயே ஜனவரி மாதம் 18 தேதிக்குள்ளார ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 18 தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும். செய்யக்கூடிய தொழில் நிரந்தரமாக செய்கிறதுக்கும் நிலையாக செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். இந்த 2024வது வருடத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் எத்தனை தேதிக்குள்ளார? 18 தேதிக்குள்ளார. அதுவும் ஒரு சிலருக்கு சம்பாதிக்கலன்னு கஷ்டம்னா ஒரு சிலருக்கு சம்பாதிச்சு மிச்சம் பண்ண முடியலையே, பறக்க பாடுபடுறது தான் பேரே தவிர பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை. மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேனே தவிர ஒரு 10,000 ரூபாய் என்னால் மிச்சம் பண்ண முடியலைங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. இதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருந்ததுங்க. 2ல் சனி பகவான் இருந்தார், வக்ரத்தில் வந்து நமக்கு குரு பகவான் இருந்தார். இந்த மாதிரி சூழலெல்லாம் கொஞ்சம் நமக்கு நெகட்டிவாக தான் இருந்தது. திருக்கணித பிரகாரம் நமக்கு சனி பகவான் எப்பயோ பயிற்சி ஆகிட்டார். வாக்கிய பிரகாரம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பயிற்சி ஆனார். எது எப்படி இருந்தாலும் முழுமையான 7.5 சனி நிவர்த்தி. அதுபோக இந்த ஜனவரி மாதம் 15-16 தேதி வரை சூரிய பகவானே உங்களுடைய ராசியில் இருப்பார். உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்ப்பார், சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்தையும் பார்ப்பார். ஒரு சில நண்பர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் ஜனவரி மாதத்தில். 5 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், 10 வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலையே அப்படின்னு இந்த ஜனவரி மாதத்தில் அதுக்கான பிரார்த்தம் ஒரு சில நண்பர்களுக்கு கிடைக்கும். வேலையில் பணி சுமை, வேலையில் ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, அந்த மாதிரி நண்பர்களுக்கு இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த வேலையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கிற வேலை பர்மனெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அது போக வீட்டில் நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், வெளியில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் வீட்டுக்கு வந்தால் கிடையாது,
ஃபோனில் பேசும்போது நல்ல விதமாக தான் கணவன் மனைவி இருந்துக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தால் எதனால் சண்டை வருது, ஏன் சண்டை வருதுன்னே தெரியல, ஏதோ ஒரு வகையில் சண்டை வந்துடுது. இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற தனுசு ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதத்திலிருந்து சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு உருவாக போகுது. அதுபோக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த ஜனவரி மாதத்தில். அதுவும் 18 நாளுக்குள்ளாரவே ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. இதில் முக்கியமான ஒரு சமாச்சாரம் என்னன்னா புத்திர வளர்ச்சி. தனுசு ராசியில் பிறந்தவங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, போராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, ஏன் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரிங்க, வரக்கூடிய ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை ஒரு பொக்கிஷமான நாள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் அப்படின்றவர் புத்திரக்காரகன். புத்திரக்காரகன் குழந்தைக்கு அதிபதி அவர் தான், புத்திரக்காரகன். தனுசு ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் அப்படின்றது புத்திர ஸ்தானாதிபதி. புத்திரக்காரகர் ஒருத்தர், புத்திர ஸ்தானாதிபதி ஒருத்தர். எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும். திருமண காரகன் ஒருத்தர், திருமண ஸ்தானாதிபதி ஒருத்தர். தொழில் காரகன் ஒருத்தர், தொழில் ஸ்தானாதிபதி ஒருத்தர். இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர காரகன் குரு, புத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய். புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய வீட்டில் குருவுடைய வீட்டில் செவ்வாய், 2 பேருமே கிரக பரிவர்த்தனை செய்துக்கிட்டாங்க இந்த மாதத்தில். அதுபோக குரு பகவானுடைய பார்வை புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மேலே, குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே பார்க்குறார். இந்த யோகத்தால் திருமணமாகி 12 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது. 1 வருஷம் 2 வருஷம் சொல்லலிங்க, 12 வருஷம் ஆகுது, 13 வருஷம் ஆகுது. புத்திர செல்வம் இல்லை. பார்க்காத வைத்தியம் கிடையாது, பண்ணாத பரிகாரம் கிடையாது, போகாத கோவில் குளம் கிடையாது. இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லது நடக்கலை, இனிமேல் எங்களுக்கு நல்லது நடக்க போகுதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறீங்க, சங்கடத்தில் இருக்கிறீங்கன்னா, இனிமே தான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு விதி இருந்தால் மாறவா போகுது. இந்த அமைப்புகளால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பெருக போகுது. இயற்கையாக இருந்தாலும் சரி அல்லது செயற்கையாக இருந்தாலும் சரி, எது எப்படியோ, ஆனால் புத்திர வளர்ச்சி நிச்சயம் பெருகக்கூடிய ஒரு தருணம், புத்திர வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தருணம். இது நான் சொல்கிறது இல்லை, இந்த பிரபஞ்சமே 100% உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நான் 5 முறை மருத்துவ ரூட்டில் நான் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணி பார்த்துட்டேனுங்க, செட் ஆகலை. அதுயா நீங்கள் எப்படி இருந்தாலும் சரிங்க, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. எல்லாத்தையும் விடையும் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி கிடையாது, அதை நான் உணர்கிறேன். 100% 100% என்னங்க, 200% சொல்கிறேன். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் கண்டிப்பாக இருக்காது. அருமையான ஒரு நேரம், அற்புதமான நேரம். அதுபோக பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை செய்துக்கிறீங்களா, உங்களுக்கான நேரம் இந்த நேரம்தான். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார இந்த பாகப்பிரிவினை செய்துக்கணுன்ற எண்ணங்கள் இருந்தால் தாராளமாக இந்த நேரத்தில் செய்யலாம். அதுபோக ஒரு சிலர் இந்த மண்மனை வாங்கணும், வீடு வாசலை வாங்கணும் அப்படின்ற எண்ணங்களும் ஒரு சிலருக்கு பலருக்கே இருக்குது. அப்படி இருந்தால் ஜனவரி 1லிருந்து ஜனவரி 18 தேதிக்குள்ளார ஒரு சிறிய தொகையை அட்வான்ஸ் கொடுங்க, முன்பணமாக மட்டும் கொடுங்க. பணமே இல்லைனாலும் ஒரு சிறிய தொகையை மட்டும் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் கடனை வாங்கியாவது வீடு வாசல் வாங்கி விடுவீங்க. நினைக்கலாம், ஐயா நீ சொல்கிறது ஈஸி, சொல்லிட்டு போயிடுறே, கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணுமே, ஆள் இருந்தாலும் கடனை கட்டணுமே, கடன் வாங்கி வீடு வாங்கி புட்டு பின்னுக்கு கட்டாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு கூட ஒரு நேரம் இருக்கணும் இல்லையா? கடன் வாங்கி வீடு வாங்கிறதுக்காவது, வீடு கட்டுறதுக்காவது ஒரு நேரம் இருக்கணும் இல்லையா? கையில் காசு பணம் வச்சுக்கிட்டே வீடு வாசலை வாங்க முடியல, கட்ட முடியலன்னு சங்கடப்பட்டு இருக்கிறவங்க ஏராளம். அப்போது கடன் வாங்கியாவது ஒரு வீடு வாசல் வாங்குற அளவுக்கு அல்லது கட்டுற அளவுக்கு பிராப்தம் நேரம் இருக்கணும் இல்லையா? இந்த நேரம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காமல் இருக்கிறதும் உங்களுடைய விருப்பம். தொழில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கும் உகந்த நேரம்தான்,
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறதுக்கு இது உகந்த நேரம்தான். ஒரு மனம் உருவாக்குறதுக்கு இது நல்ல நேரம் தானுங்க. முக்கியமாக புத்திர வளர்ச்சி வர்றதுக்கு நல்ல நேரம். வருஷக்கணக்காக மாதக்கணக்காக புத்திரபாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேன்னா அப்படின்னா ஜனவரி 1லேருந்து 18க்குள்ளாரே புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கு அருமையான நேரம், அற்புதமான நேரம், பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.